இந்த விழாவில் பங்கெடுப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டோட தொழில் வளர்ச்சிக்கும் அதை நவீனப்படுத்தவும் இந்த கண்காட்சியை ஏற்பாடு செஞ்சிருக்க அம்பத்தூர் தொழிற்பேட்டை உற்பத்தியாளர் கூட்டமைப்பை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். உலக அளவில் கண்காட்சிகளுக்கு தலைமை வைக்கக்கூடிய பிரான்ஸ் நாட்டில் இருக்க UEFI கூட்டமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த ஆக்மி கண்காட்சிகள் நவீன இயந்திரங்கள் மற்றும் கருவிகளை குறைந்த விலையில் ஒப்பிட்டு பார்க்கவும், முதலீட்டாளர்களை சந்திக்கவும், இந்திய நிறுவனங்கள் வெளிநாட்டு நிறுவனங்களோட கூட்டு திட்டங்கள் தொடங்கவும், அதுக்கு உடனடி கடன் வசதிகள் பெறவும் உதவி செய்யும். அதனால தான் கடந்த ஆண்டு 435 நிறுவனங்கள் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியில் இப்போ 468 நிறுவனங்கள் பங்கெடுத்திருக்கு. இதை தமிழ்நாட்டின் மீதும் சென்னை மீதும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் மீதும் உலக நிறுவனங்கள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையோட வெளிப்பாடாக நான் பார்க்கிறேன். இந்த காட்சியால் தமிழ்நாடு வளரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் தொழில்துறை மாபெரும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. தொழில் வளர்ச்சிக்கும் தொழிலாளர் நலனுக்கும் நாம் செஞ்சிருக்கக்கூடிய முக்கியமான பணிகளை சொல்லணும்னா, 35 லட்சத்திற்கும் மேற்பட்ட பதிவு செய்யப்பட்ட MSMEக்களோட இந்திய அளவில் 3ஆம் இடத்தில் இருக்கிற நம்முடைய தமிழ்நாட்டில் இந்த நிறுவனங்கள் மூலமாக 2,47,00,000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. 14 தொழிற்பேட்டைகளை உருவாக்கியிருக்கிறோம், இன்னும் உருவாக்கவும் போகிறோம். கிண்டியிலையும் அம்பத்தூர்லேயும் அடுக்குமாடி தொழிற்கூடங்கள் வளாகங்கள், சேலத்தில் வெள்ளிக்கொலுசு உற்பத்தி வளாகம், கோவையில் பணியாளர்கள் தங்கக்கூடிய விடுதி, திருமுடிவாக்கம் தொழிற்பேட்டையில் தொழிலாளர்கள் தங்குவதற்கான வசதி, அதற்குரிய விடுதி அமைக்கப்பட்டிருக்கு. கோவையில் தங்கநகை பூங்கா, திண்டிவனத்தில் மருந்தியல் பொருட்களுக்கான பெரும் குழுமம் அமைப்பதற்கான பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. தொழில் முனைவர்களோட நீண்ட நாள் கோரிக்கையான தொழில் முனைக்கான பட்டா பெறும் வகையில் நிலவகைப்பட்ட பயன்பாட்டினை மாற்றுவதற்கு அதிகாரம் பெற்ற குழு அமைக்கப்பட்டு தற்போது வரை 6,402 ஒதுக்கீட்டாளர்களுக்கு தடையின்மை சான்று வழங்கப்பட்டு 2,688 நபர்கள் பட்டா பெற்றிருக்கிறாங்க. இதே போல் நம்ம அரசோட உழைப்பால் தொழிற்பேட்டையில் தமிழ்நாடு அடைஞ்சிருக்கக்கூடிய முன்னேற்றங்களில் சிலவற்றை சொல்லணும்னா, இந்தியாவோட உற்பத்தி துறை சார்ந்த மொத்த உற்பத்தியில் தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு 11.90 விழுக்காடு. மோட்டார் வாகன உற்பத்தி, ஆயத்த ஆடைகள் மற்றும் தோல் பொருட்கள் உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடம். ஜவுளி இயந்திரங்கள் மற்றும் மின்னணு பொருட்கள் உற்பத்தியில் 2வது இடம். இந்திய அளவில் இயந்திரங்கள் மற்றும் தளவாடங்கள் உற்பத்தியில் 17.66 விழுக்காட்டோட 2ஆம் இடம். தமிழ்நாட்டோட தொழில் முனைவோரில் பெண்களுடைய பங்கு 30 விழுக்காடு. இன்னும் பெருமையோடு சொல்கிறேன், இந்தியாவில் இருக்க 14,90,000 பதிவு செய்யப்பட்ட பெண் தொழிலாளர்களில் 6,30,000 பேர், அதாவது 42 விழுக்காடு பெண்கள். நம்ம தமிழ்நாட்டில் இருக்க தொழிற்சாலைகள் தான், அந்த தொழிற்சாலைகளில் தான் பணிபுரிகிறாங்க.
2024-25 ஆண்டில் $30.50 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புக்கு ஏற்றுமதி செஞ்சு இந்திய அளவில் 3வது இடத்தை பிடிச்சிருக்கோம். ஏற்றுமதியில் முதல் 4 மாநிலங்களில் 2021-22 ஆண்டிலிருந்து தொடர்ந்து ஏற்றுமதி மதிப்பு அதிகரிச்சுட்டு வருது ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தான். தொழில் வளர்ச்சிக்கும் தொழில்துறையினருக்கும் தொழிலாளருடைய நலனுக்கும் என்னவெல்லாம் தேவைன்னு உன்னிப்பாக கவனித்து செயல்படுவத காரணத்தால் தான் இதெல்லாம் சாத்தியமாச்சு. பல்வேறு சுய வேலைவாய்ப்பு திட்டங்களின் கீழ் கடந்த 4 ஆண்டுகளில் 59,915 புதிய தொழில் முனைவோருக்கு 2031 கோடி ரூபாய் மானியத்தோட 5,209 கோடியே 51 லட்சம் ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டிருக்கு. திராவிட முன்னேற்றக் கழக அரசு என்றால தொழில் வளர்ச்சி தான். அதுலேயும் எம்எஸ்எம்இக்குன்னு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். அதனால தான் நாட்டிலேயே முதலாக 2008 ஆண்டிலேயே எம்எஸ்எம்இக்குன்னு தனிப்பட்ட பாலிசியை வெளியிட்டோம். அதேபோல் கடந்த 4 ஆண்டுகளில் முதலீட்டு மானியம், மின் மானியம், ஊதிய பட்டியல் மானியம், பின்முனை வட்டி மானியம்னு பல்வேறு இனங்களில் 19,931 எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு 1,381 கோடியே 91 லட்சம் ரூபாய் மானியமாக வழங்கியிருக்கிறோம். வேலைவாய்ப்பை உருவாக்குறதுல வேளாண்மைக்கு அடுத்த இடத்துல எம்எஸ்எம்இக்கள் தான் இருக்குது. எனவே இந்த நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய நிலுவைத் தொகையை விரைந்து பெற்றுத்தர தமிழ்நாடு அரசு தொடர்ந்து உழைச்சிக்கிட்டு வருது. சென்னை மற்றும் மதுரை வசதியக்கள் குழுக்களில் 2ஆக பிரித்து புதுசாக வேலூர் மற்றும் தூத்துக்குடி வசதியாக்கள் குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. இது மூலமாக 794 எம்எஸ்எம்இக்களுக்கு வர வேண்டிய 127 கோடியே 3 லட்சம் ரூபாய் நிலுவைத் தொகை பெற்றுத்தரப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுக்கான குறிப்பான கடன் உத்தரவாத திட்டத்தை 2022 நான் தொடங்கி வச்சேன். அது மூலமாக இது வரைக்கும் 42,278 எம்எஸ்எம்இக்களுக்கு 7,578 கோடி 53 லட்சம் ரூபாய் கடன் வழங்கப்பட்டிருக்கு. இந்த தொழில் நிறுவனங்களுக்கு முக்கியமான தேவை மின்சாரம்தான். தமிழ்நாடு மின்சாரத்துறையால் இப்போ வசூல் செய்யப்படுகிற தொகையான ஒரு யூனிட்டுக்கு ₹7.65 என்பது சராசரி விற்பனை அடக்க விலையை விட குறைவு. பிற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது தமிழ்நாட்டோட அனைத்து வகை நுகர்வோருக்கும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மிக குறைந்த கட்டணத்தில் மின்சாரம் வழங்குகிறது. இருந்தாலும் எம்எஸ்எம்இ நுகர்வோரோட கோரிக்கை ஏற்று குறைந்த அழுத்த தொழிற்சாலைகளுக்காக உச்ச நேர நுகர்வுக்கான மின் கட்டணத்தை 25 விழுக்காட்டிலிருந்து 15 விழுக்காடாக குறைச்சோம். இதுக்காக 607 கோடி 63 லட்சம் ரூபாய் கூடுதல் மானியமாக வழங்குறதில் இந்த தருணத்தில் நான் நினைவூட்ட விரும்புகிறேன். இதுக்காக நடப்பால் நிதியாண்டில் 350 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறோம். அது மட்டுமல்ல, தென்னை நார் தொழில் கொள்கை, தமிழ்நாடு உணவு பதப்படுத்துதல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகம், ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடைய வளர்ச்சிக்கு புத்தொழில் மற்றும் புத்தாக்க கொள்கைன்னு எல்லா தொழில்களையும் கவனம் செலுத்தி முன்மாதிரி முயற்சி அனைத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தில் எம்எஸ்எம்இக்களோட பங்களிப்பை கருத்தில் கொண்டு இந்த நிதியாண்டில் இந்த துறைக்கு 1,918 கோடியே 22 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இன்னும் சொல்லணும்னா, கடந்த அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டுகளில் 3,617 கோடியே 62 லட்சம் ரூபாய் தான் ஒதுக்குனாங்க. ஆனால் நம்ம அரசில் அதை விட 2 மடங்காக இப்போ வரைக்கும் 6,626 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கியிருக்கிறோம். இங்கே நிறைய தொழில்துறையினர் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. இந்த கூட்டமைப்போட தலைவர் தொடக்கத்தில் உரையாற்றினப்போ ஒரு கோரிக்கை வச்சார். நிச்சயம் அது பரிசீலிக்கப்படும்.
கோரிக்கை வைத்த அவருக்கு மட்டுமல்ல, அதை கேட்டுக் கொண்ட உங்களுக்கும் நானும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்கு நீங்கள் தொழிலில் முன்னேற்றம் காணணும். தமிழ்நாட்டோட தொழில் வளர்ச்சியில் மாபெரும் பங்களிப்பு வழங்கி தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக நிலைநிறுத்தணும். அதுக்கு உங்களுக்கு துணையாக நம்ம திராவிட மாடல் அரசு உறுதியாக இருக்கும் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.